உங்களுக்கு அழகான க்ரஷ் இருக்கா? அப்போ நான் சொல்ல போகிற சம் வேர்ட்ஸ் அண்ட் சம் பிஹேவியர்ஸை உங்கள் அழகான க்ரஷ்கிட்ட நீங்கள் சொன்னீங்க யார் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஃபைன். ஸோ சென்னையில் அட்லீஸ்ட் பேசிக்காவது ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரி பேசிக்காக பண்ணி வச்சுருப்போம். அதனால் ஒரு நல்லாயிருக்கும். இங்கே எப்படின்னா டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஓகே ஏதாவது இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா நெக்கிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். சரியா? நெக்கிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெக்கிங்கை வந்து யார் மெயினாக கண்டுபிடிச்சா அப்படின்னா 1990s பிக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி சம் அமெரிக்கன் ப்ளே பாய்ஸ் இருப்பாங்க. சரி, பிக்கப் ஆர்டிஸ்ட் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்குவோம். சரியா? ஸோ சிம்பிளாக அந்த பிக்கப் ஆர்டிஸ்ட்னா யாருன்னு சொல்லணும்னா அந்த 1990s 80s அப்படின்னா நிறைய அமெரிக்கன் ப்ளே பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நைட்டு டெய்லி வந்து அமெரிக்காவில் பப்ஸு பார்ஸு இந்த மாதிரி அந்த நிறையா பொண்ணுங்கிற இடத்துக்குள்ள போய் ஓகே அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து பேசி அந்த பொண்ணை அப்பயே செடியூஸ் பண்ணி அப்போவே அந்த பொண்ணும் கூட செக்ஷுவல் வச்சுக்கிற பசங்க தான் பிக்கப் ஆர்டிஸ்ட். சரியா? ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடியா தான் நெக்கிங். சரியா? அதான் இங்கே சொல்லித்தர போகிறேன். பட் நான் இங்கே சொல்லித்தர முன்னாடி சொல்லிட்டேன், நான் பிக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றியே நான் பெருசாக சொல்லலை. ஏன் சொல்ல அப்படின்னா நான் யாரையும் வந்து தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் அந்த தப்பான ஒரு பெண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற அந்த ஐடியாக்குள்ளே கூட்டு போகிற ஐடியா சத்தியமாக கிடையவே கிடையாது. அதனால் முன்னாடிலேருந்தே நான் எந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணுற பற்றி வாயவே திறந்துருக்க மாட்டேன். ஸோ இப்போயும் அதே தான். இங்கே அவங்களோட நெக்கிங்க ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடியா அவங்க சொல்லித்தரேன் தவிர அது என்ன பண்ணால் ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அழகான க்ரஷ் இருக்காங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். ஸோ யாருமே இந்த ஐடியா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே நினைக்காதீங்க. சரியா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கிங்னா என்னது அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அழகான ஓகேவா க்ரஷுக்கு வந்து என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழகானவங்கன்னு ரொம்ப ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஹையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து நம்ம மேலே ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்மளை வந்து பெரிய ஆள் நினச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டை கொண்டு வருது. அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணிட்டோம்னா அவங்க வந்து லோ வழியாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஐடியா தான் இந்த நெக்கிங். அதுதான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதான் நானும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். சரியா? ஸோ நான் வந்து எப்போயுமே இந்த ஐடியா வந்து நான் அதுவரை பண்ணதே கிடையாது. ஓகே, யார்ட்டையும் நான் ஈவன் உங்களுக்கு கூட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஏன் அப்படின்னா எப்போயுமே சொல்ல அப்படின்னா எப்போயுமே ஒரு பொண்ணோட லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து எப்படின்னா கீழே குறைச்சி நம்ம மேலே போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட வேல்யூ எப்போயுமே அவங்களுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக நம்ம மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இதுதான் என்னுடைய ஃபிலாசபி. ஸோ இதைத்தான் நான் எப்போயும் பண்ணுவேன். ஓகேவா? யாருனாலும் சரி எந்த பொண்ணாலும் சரி நம்ம அவங்களோட மேலே ஹை வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சரியா? பட் இந்த ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிற அந்த கம்ப்ளீட் ஐடியா கிடையாது. எனக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், ப்ராப்ளமும் கிடையாது. சரியா? ஸோ என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து ஹை வேல்யூ காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு கதை வழியாக சொன்னால் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா 1990s மிஸ்ட்ரின்னு ஒருத்தன், அவன் பேரே மிஸ்ட்ரி தான். சரி, அவன் வந்து அப்படின்னா ஒரு அமெரிக்காவிலே மிகப்பெரிய பிக்கப் ஆர்டிஸ்ட். சரியா? ஓகே, அவன் வந்து இந்த டெக்னிக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? சரி, அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மிஸ்ட்ரி இருக்கான்ல, இவன் என்ன பண்ணா நைட்டு வந்து பப்புக்கு வந்து கிளம்பிடுவானா. சரியா? பொண்ணுங்களை செடியூஸ் பண்ணுறது. சரியா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்காங்க இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளே பாய் இவங்களுக்கு வந்து அப்படின்னா ஹெல்ப்பருக்கு 2 பேர் இருப்பாங்க, 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க பேர் என்ன சொல்லலாம், விங் மேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 2-3 பசங்க ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு இந்த மிஸ்ட்ரிங்கிற ப்ளே பாய் என்ன பண்ணுவான் அப்படின்னா பப்புக்கு போயிடுவான். சரியா? எக்ஸாம்பிளுக்கு பப்புக்கு வந்து நுழைஞ்சிட்டான். ஒரு வாட்டி நுழைஞ்சிட்டு பார்க்குறான். அவன் கண்ணு மூடி அப்படின்னா தூரத்தில் ஒரு டேபிள் வந்து அப்படின்னா 3 பொண்ணுங்க இருக்குது. சரியா? ஒரு பொண்ணு ஹீரோயின் மாதிரி செம்மையாக இருக்கலாம், இன்னும் 2 பொண்ணுங்க வந்து அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஓகே, பார்க்க நார்மலாக இருக்காங்க. சரியா? இப்போ என்ன அந்த ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணு இவன் செடியூஸ் பண்ண நினச்சிட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்ணான் அப்படின்னா நேரடியாக அந்த பொண்ணுங்கிட்ட பேச போயிட்டானா. சரியா? நேராக போனான்னா நேராக போய் இந்த அழகான பொண்ணுகிட்ட பேசாமல் ரிமைனிங் 2 பொண்ணுங்க உட்காந்துருப்பாங்கல்ல சுமாராக இருக்கிற பொண்ணுங்க அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவர் பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கானா. இப்போ அந்த அழகான பொண்ணுக்கு டக்குன்னு செல்ஃப் எஸ்டீம் லோ ஆயிடும். ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவள் தான் அழகான பொண்ணு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ வர்ற பசங்களும் அந்த பொண்ணுகிட்டே பேசி தான் இன்னும் அவளை பெரிய ஹீரோயினுமே அவளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. சரியா? இப்போ ஒருத்தர் வர்றான், வந்துட்டு டக்குன்னு சுமாராக பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னாச்சுன்னா நம்ம வந்து ஒருத்தர் இல்லையோ, நம்ம அழகா இல்லையோ, ஏன் எல்லா பசங்களும் வந்து பண்ணால் இப்போ இவன் மட்டும் பண்ணல, ஒருவேளை இவன் ஹை வேல்யூ தான் ஒருத்தர்னு ஒரு ஃபீல் ஆகிடும், இவன் ஹை வேல்யூ நம்மளை விட்டுட்டு மற்ற பொண்ணு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே எக்ஸைட் ஆகிடும். ஓகே, நம்ம ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகி அவன் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணால் எக்ஸைட் ஆகி அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காள் அவன். சரியா? இவன் என்ன பண்ணால் அகைன் அவளை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கணும்னா அந்த பொண்ணுகிட்டே பேசிட்டு இருக்கானா. அந்த பொண்ணை வந்து அப்படின்னா வால்ட்டரை வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி பேச வராள். சரியா? இவன் வந்து சொன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டான். அவள் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகி நல்லா வந்து பேச வரலாம். இவன் இந்த பொண்ணா பெருசாக கண்டுக்காமல் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவளுக்கு இன்னும் செல்ஃப் எஸ்டீம் வந்து இன்னும் லோ ஆகிடும். ஏன் அப்படின்னா
நான் அழகான பொண்ணு, நானே வாழ்கிட்ட வந்து ஒருத்தர் ஹாய்ன்னு சொல்கிறேன், கண்டுக்காம ஹாய் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிக்கிறான். போச்சு ஏதோ பெரிய ஆள் போடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகி ஏதோ பெரிய ஆள்னு சொல்லி இன்னும் வந்து அவளுக்கு வந்து எப்படின்னா இவன் மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். யார் இவன் நம்மளே வேணாங்கன்னு சொல்லி அப்படின்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும். சரியா? ஸோ மூணாவது என்ன பண்ணுவான் அவன், அடுத்து என்ன பண்ணால் மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி காமிப்பான். ஓகே, அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பொண்ணு இருக்கா, அந்த ஜென்ரலாக பண்ணுறான்னா சரி, மூணாவது எப்படின்னா ஜென்ரலாக வந்து மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் காமிக்கிறான். சரியா? ஸோ மேஜிக் ட்ரிக்ஸ் காமிக்கும் என்ன பண்ணால் அந்த பொண்ணு ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட் பண்ணாங்க, வேறு ப்ளீஸ் வேறு பண்ணிக்காமன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாளா. சரியா? உடனே சொல்லுவேன், இருடி அவசரப்படாத, பண்ணி காமிக்க, ஏன் ரொம்ப இதாகிற, பண்ணுறேன் கூல் அப்படிங்கிறானா. இப்போ என்ன, நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணேன், இது ரொம்ப அவசரப்படாத, இந்த பொண்ணுலாம் பாரு நீ அவசரம், ஏன் நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு சொல்லி அகைன் செல்ஃப் எஸ்டீம் வந்து லோ பண்ணுறானா. புரியுதா உங்களுக்கு? லைட்டாக அவளை ஹர்ட் பண்ணுறப்ப அஃபன் பண்ணுறப்ப லைட்டாக பண்ணுறானா. ப்ரூட்டலாக அப்படி பண்ணல, லைட்டாக சட்டிலாக பண்ணனா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னும் வந்து அவளை கைண்ட் ஆஃப் செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணுறான். அவன் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக பேசுவான், இது அவசரப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம் லோ ஆகும். ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா இத்தனை வாட்டி செல்ஃப் எஸ்டீம் லைட்டாக லோ பண்ணாலும் அவளுக்கு வந்து இவன் மேலே ரொம்ப வந்து அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணாலும் அவளுக்கு இப்போ வந்து அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருப்பா, இவன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பல நினச்சிட்டு இருப்பா. ஸோ இப்போ என்னன்னா இவனுக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகணும், இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா டக்குனு வந்து அப்படின்னா அந்த விங்மேன் சொன்ன அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அவன் வந்து கண்ணை காமிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் வந்து டக்குன்னு இந்த சுமாரான 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. மீன்ஸ் இவங்க இந்த பொண்ணுங்களை ஆக்குபை பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு தனியாக இருக்கா, நீட்டாக அந்த பொண்ணு திரும்பி ஆல்ரெடி இந்த பொண்ணு இவன் மேலே பேசுறதுக்கு நல்ல ஹை எக்ஸைட்மெண்ட் இருப்பா. ஓகே, டக்குன்னு வந்து எப்படின்னா இவன் திரும்பி அந்த பொண்ணை டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிடுவான், அப்படியே கண்டினியூஸி செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஏன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்குது, இப்போ பேசினா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ டேரெக்டாக போய் ஒரு அழகான பொண்ணு இருக்குது, நீங்கள் டேரெக்டாக பேசினா மதிப்பாளா? மோஸ்ட்லி மதிக்கவே மாட்டான். புரியுதா அவங்களுக்கு? செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணிட்டு அதனால அட்ராக்ஷன் கிரியேட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ இதுதான் நெக்கிங். பொண்ணுங்களோட ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னா அவரோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க, நம்ம மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி எப்படி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க எப்படிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அடுத்து இதான் நெக்கிங், அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறது. சரியா? ஃபைன். ஸோ எப்படிலாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். அகைன் தப்பான வழியில் இல்லை, ஜென்ரலாக அவங்க க்ரஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் ஈஸியாக ஒரு 6 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணிங்க அப்படின்னா லவ் சொல்லிட்டாப்ல நெக்கிங்கிற சைக்கலாஜிக்கல் ஐடியாவை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அழகான கஷ்டம் போய் நீ கன்றாவியாக இருக்கடி, உன் மூஞ்சிலாம் பார்த்தா விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை புண்படுத்துகிற மாதிரி வந்து இந்த நெக்கிங்கை யூஸ் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே லைக்கபிலிட்டி ரூல் ஒர்க் அவுட் ஆகும். நான் லைக்கபிலிட்டி ரூலில் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா நீங்களே என்னை கொலை பண்ணிடுங்க. நான் எத்தனை வாட்டிடா இதை சொல்லுவேன், வேறு டாப்பிக்கே இல்லாமல் லென்த்துக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிருங்க. பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருன்னு காமிச்சோம்னா அடுத்தவங்களும் நம்மளை பிடிக்கும், நமக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு காமிச்சோம்னா அவங்களுக்கும் நம்மளை பிடிக்காது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பிடிக்காமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்கிங்கிறது அப்படின்னா ரொம்ப சட்டிலாக இருக்கணும். ஆக்சிடென்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆக்சிடென்டலாக அவங்க வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது அப்படின்னா கைண்ட் ஆஃப் வஞ்சப்புகழ் சேனின்னு சொல்லலாம், சார்காசம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை லோ பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணால் மட்டும் தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நீ வாட்டு ப்ரூட்டலிஸ்டிக்காக அதெல்லாம் மூஞ்சியை பார்த்தா விளங்குமான்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க க்ரஷ் அப்படியே மறந்துங்க. சரியா? ஸோ சட்டிலாக சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவங்க க்ரஷ்டாக பேசிகிட்ருக்கீங்க, ஓகேவா, குளிக்கலையா இன்னைக்கு, பார்க்க குளிக்காத மாதிரி இருக்கு, ஓகேவா, ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக இப்போ அவளுக்கே தெரியும் வந்து எப்படின்னா ஹர்ட் பண்ணுறக்கா சொல்ல ரொம்ப சட்டிலாக சொல்கிற மாதிரி இருக்குது. சரியா? இல்லை வேறு சொல்லலாம் அப்படின்னா ட்ரெஸ் நல்லாவே இல்லை, அதனால் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக சொல்லலாம். ஸோ வேறு சொல்லலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க க்ரஷ்டாக சொல்லலாம், உங்கள் சாரீ சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லலாம். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே ஃபைன். உனக்கு தான் வந்து அப்படின்னா சரியில்லை, உனக்கு வந்து செட் ஆகலை, உனக்கு சரியாக கலர்ஸ் வந்து உன் மேட்ச் ஆகிற மாதிரி சரியாக ட்ரெஸ் பண்ணவே தெரில அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இப்போ அவங்கள ஹர்ட் பண்ணுறா அஃபன் பண்ணுறா, பட் லிட்டிலாக சட்டிலாக இருக்கும். இப்போ வேறு சொல்லலாம் அப்படின்னா உனக்கு எத்துப்பல்ல தெரியுது, இந்த கம்பி இந்த பல்செட் அதெல்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சட்டிலாக சொல்லலாம். இது ஆக்சுவலாக எனக்கு தான் நிறைய பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ சார் புண்படுத்திகிட்டே இருக்காங்க. ஓகே, எத்துப்பல் இருந்தால் தெரியத்தஞ்சு நான் என்ன பண்ணேன், சரி போட ஒரு நாள் பல்செட் ஏதாவது பார்த்து. சரியா? ஃபைன். ஸோ வேறு சொல்லலாங்கன்னா ஷார்ட்டாக இருக்க, இன்னும் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இட் ஷுட் பி எப்படின்னா நெக்கிங் வந்து எப்படின்னா ஷுட் பி ரொம்ப சட்டிலாக இருக்கணும். ஆனால் ரொம்ப டூ மச்சாக ஹர்ட் பண்ணுற மாதிரி கூடாது. இப்படி சட்டிலாக இருந்தால் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் ஏன் சொல்கிறேன், இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஸ்டில் நான் ஆல்வேஸ் எப்போயுமே இந்த ஐடியாவுக்கு பதிலாக எப்போயுமே உங்களோட வேல்யூ ஒரு பர்சனுக்கு மேலே ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எப்பவுமே அந்த ஐடியாவுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இதை வேணும்னா பண்ணிக்கலாம், இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
சரியா? வேறு ஒப்பீனியன் இருக்கா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கருத்து முரண்பாடு இந்த மாதிரி எதுவும் இருக்கா? எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். நம்ம லவ் குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.